ஒரு பொண்ணு தன்னை கண்ட்ரோல் பண்ற அம்மாவை பழி வாங்குறதுக்காக அவங்க அம்மாவுக்கே சூனிய வைக்கிறா. அது எந்த அளவுக்கு விபரீதத்துல போய் முடியுதுன்றதாங்க படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தோட பேரு பை வாக்கெட். இது 2017 ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு படங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த படத்தை பார்த்து நீங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கிளைமேக்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்துல நடக்கிற மாதிரி விஷயங்களை நம்ம அப்பப்ப நிஜத்திலையும் கேள்விப்பட்டு தாங்க இருக்கும். சோ படத்தை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் அந்த படத்தோட இம்பாக்ட் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ஹே கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. எனக்கு ஹாரர் மூவிஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோடக்ஷன் போதும், வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு ஃபாரஸ்ட காட்டி ஓபன் பண்றாங்க. அதுல ஏதோ ஒரு பொண்ணு ஒரு பிளாக் மேஜிக் பண்ற மாதிரி மந்திரம் சொல்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு ஹை ஸ்கூல்ல காட்டுறாங்க. அதுல நமக்கு படத்தோட ஹீரோயின் லியா அப்படின்ற ஒரு டீனேஜ் பொண்ணை காட்டுறாங்க. அப்படியே அவளோட ஃப்ரெண்ட் ஜானிஸ்ன்ற பொண்ணையும் காட்டுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் லியா அங்க இருந்து கிளம்பி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆரன் அப்படின்ற ஒரு பையன் கூட கார்ல போறா. அவன் அவளை அவளோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறான். அடுத்த சீன்ல நமக்கு லியாவும் அவளோட அம்மாவும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கு போல. ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்காம அந்த டின்னரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லியா தன்னோட ரூம்ல ஆரன் கூட எடுத்த செல்ஃபிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளோட ரூம்ல இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தமான நிறைய போட்டோ, சிம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுல இருந்து இந்த பொண்ணுக்கு பிளாக் மேஜிக்ல ஒரு ஈடுபாடு உண்டுன்ற மாதிரி நமக்கு தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு லியாக்கு தன்னோட அம்மா பக்கத்து ரூம்ல அழற மாதிரி சத்தம் கேட்ட உடனே அவளும் போய் அவங்க அம்மாவை பாக்குறா. ஏதோ ஒரு வருத்தத்துல அழுதுட்டு இருக்கிற அவங்க அம்மா லியாவை பார்த்து இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவளும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவங்க அம்மா கிட்ட இன்னைக்கு நைட் ஒரு புக் சைனிங் ஈவென்ட்டுக்கு நான் போலான்னு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ எங்கன்னா போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ரூடா பேசுறாங்க. இதனால லியாவும் அந்த புக் சைனிங் ஈவென்ட்டுக்கு போறா. அங்க அவளோட ஃப்ரெண்ட் ஜானிஸ், ஆரன், இன்னொரு ஃப்ரெண்ட் ராபும் அங்க வராங்க. அங்க ராவன் டவ் அப்படின்ற ஒரு ஆத்தர் அவரோட புக்கை சைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அவரு இந்த பிளாக் மேஜிக் இத பத்திலாம் புக்ஸ் எழுதுறதுல ஒரு எக்ஸ்பர்ட்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. லியாக்கு நேச்சராவே அந்த மாதிரி பிளாக் மேஜிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த ஆத்தர் கிட்ட இந்த புக்ஸ்ல பிளாக் மேஜிக் பண்றத பத்தி ரொம்ப டீடைலா கொடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எல்லா டீடைல்ஸையும் நான் கொடுத்திருக்க மாட்டேன், பட் இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாரு. அந்த புக் சைனிங் ஈவென்ட்டை முடிச்சிட்டு லியாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த புக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ராப் அந்த புக்ல இருந்து ஒரு சென்டென்ஸை படிக்கிறான். அதுல சாத்தான்கிறவன் நேரா உலகத்துக்கு வந்து தீமை செய்ய மாட்டான். மக்களோட உள்ளத்துல இருக்கிற அந்த தீமையான விஷயங்களை தூண்டி அவங்கள அதை செய்ய வச்சு கடவுளுக்கு எதிராக அவங்கள நடக்க வைப்பான் அப்படின்ற மாதிரி அந்த சென்டென்ஸ் போட்டிருக்கு. சோ இந்த கான்வர்சேஷன்லாம் போயிட்டே இருக்கும்போது ஜானிஸ் பேரண்ட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, அவ அப்பா அம்மான்றவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கல்ல, நம்ம எதுக்கு அவங்க சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே கேட்டு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறா. அவ சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்லாரும் அக்ரி பண்ணிக்கிறாங்க. லியாவும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மைண்டுக்குள்ள வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரன் லியாவை வீட்டுல டிராப் பண்றதுக்காக கார்ல கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணும்போது அவளை ஒரு நிமிஷம் கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவ ரொம்ப நர்வஸா இருக்கறதுனால அதை செய்ய முடியல. லியாவும் கார்ல இருந்து இறங்கி அவளோட வீட்டுக்குள்ள போயிடுறா. வீட்டுக்குள்ள அவ வந்து பாக்கும்போது அவங்க அம்மா கோவமா சோஃபால உட்காந்துக்கிட்டு, சீக்கிரமா வரேன்னு சொன்ன, ஏன் இவ்வளவு லேட்டா வரேன்னு சொல்லிட்டு கரிச்சு கொட்டுறாங்க. உன்னோட புக் சைன் ஈவென்ட் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, எங்க தான் நீ சுத்திக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதனால லியாவும் கோவப்பட்டு அவங்க அம்மா கிட்ட, அப்பா இறந்ததுல இருந்து நீ என்ன கவனிக்கிறதே கிடையாது, எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்க, நான் உயிரோட தான் இருக்கேன்றதையே நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழறா. இதை கேட்டுட்டு அவங்க அம்மா சோகமா லியா கிட்ட, அவர் இறந்த சம்பவத்தை விட்டு நானும் வெளியே கடந்து வரணும் தான் நினைக்கிறேன், அதுக்காகவே இந்த வீடை விக்கிறதுக்காக நான் முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா இந்த வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அவரோட ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸை கேட்ட லியாக்கு அவளோட வீட்டை விட்டோ அவளோட ஃப்ரெண்ட்ஸை விட்டோ போறதுக்கு கொஞ்சம் கூட எண்ணம் இல்லைங்க. இந்த விஷயத்தினால அவ தன்னோட ரூம்ல மியூசிக்கை சத்தமா வச்சுட்டு அழுதுட்டு இருக்கா. அந்த ஆத்தர் கொடுத்த அந்த புக்கை படிக்கும் போது அவளுக்கு கொஞ்சம் மைண்ட் காம் ஆகுது. அடுத்த நாள் காலையில லியா கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா கிச்சன்ல அவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு புது வீடு பார்த்திருக்கேன், அதை பார்த்துட்டு வரேன், ரிட்டர்ன் வரும்போது நான் உன்ன ஸ்கூல்ல பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவளோட அம்மா வீட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் லியா அவளோட அம்மா ரூமுக்குள்ள போய் அவங்களோட பெட்டுக்கு அடியில செக் பண்ணும்போது அவங்களோட ஃபேமிலி பிக்சர்ஸ் நிறைய கிடைக்குது. அதுல அவங்க அப்பாவை பார்த்து லியாவும் எமோஷன் ஆகுறா. ஸ்கூல்ல லியா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாங்க இந்த மாதிரி வேற ஒரு லொகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆக போறோம்ன்ற விஷயத்த சொன்ன உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. சாயங்காலமா லியாவும் அவளோட அம்மாவும் அவங்க பார்த்து வச்சிருக்க புது வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடு சிட்டிக்குள்ள இல்லாம ஐசோலேட்டடா ஒரு காடு பக்கத்துல இருக்குங்க. அந்த வீட்டை பார்க்கும்போது லியாக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பிடிக்காம தான் போகுது. நாட்களும் கடந்து போகுது. அவங்களும் அந்த புது வீடுக்கு ஷிஃப்ட் ஆகிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. காலையில அவங்க அம்மா லியாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது லியா அவங்க அம்மா கிட்ட, நீ இப்ப என்ன வேலை பாக்குறன்னு கேக்குறா. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்டு இருக்கேன், நீ ஏன் ஸ்கூலை மாத்திக்க கூடாது அப்படின்னு கேட்கும்போது லியா அதுக்கு, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்றா. சரி அப்படின்னா நான் உன்னை ஸ்கூலுக்கு டெய்லி கூட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் பிக்கப் பண்ணிட்டு வரேன், எப்படியும் எனக்கு 2 மணி நேரம் டெய்லி செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் லியா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு
போகும்போது அவங்க அம்மா கரெக்டா அவளை பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இதனால லியா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுறா. அவளும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னால இன்னைக்கு ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமா கார்ல ஏறி வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் லியா கிட்ட அவங்க அம்மா, நீ இந்த மாதிரி பிளாக் மேஜிக் எல்லாம் பத்தி படிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு பிடிச்ச விஷயம் அது ஒண்ணு மட்டும் தான், அதை கூட நீ என்ன செய்ய விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு லியா சண்டை போடுறா. சண்டை முத்தி போய் அவங்க அம்மா லியாவை பார்த்து, உங்க அப்பாவை என்னால மறக்க முடியல, ஏன் தெரியுமா, உன் மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம் அவரோட ஞாபகம் தான் வருது, அவரை மறக்காததுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. எனக்கு மட்டும் பவர் இருந்தா உன்னோட மூஞ்ச நான் அப்படியே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது இந்த விஷயம் லியாவை ரொம்ப இம்பாக்ட் பண்ணுதுங்க. கோவத்துல லியா வீட்டை விட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போய் அங்க கீழே விழுந்து கிடக்கிற ஒரு மரத்தை எட்டி எட்டி உதச்சி தன்னோட கோவத்தை தணிச்சுக்கிறா. அந்த நேரத்துல அவருக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணி மறுபடியும் அவ வீட்டுக்குள்ள வரா. வந்தவன் நேரா அந்த புக்கை எடுத்து அதுல சொல்ற ஒரு ரிச்சுவல், அதாவது ஒரு சடங்க ஒரு பேப்பர்ல எழுதுறா. அவ தன்னோட அம்மாவோட ஹேர் பிரஷ் எடுத்து அதுல இருக்கிற அவங்க அம்மாவோட முடிய கொஞ்சம் எடுத்துக்கிறா. கிச்சன்ல சில ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் பாலையை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அந்த காட்டுக்குள்ள அவ சில மரங்க வட்டமா இருக்கிற பகுதிக்கு போய் அங்க இருக்கிற ஒரு மரத்தை 3 தடவை கல்லால அடிச்சு அந்த புக்ல இருந்த ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. இதை செஞ்சுட்டு அவ அந்த மரத்தை சுத்தி ஒரு சிகப்பு கலர் நூலால கட்டி பை வாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்தான கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் லியா ஒரு கத்தியால தன்னோட கையை கட் பண்ணி அந்த ரத்தத்தை அந்த பால்ல மிக்ஸ் பண்ணிட்டு அவங்க அம்மாவோட முடியையும் அதுல கலந்து அதையெல்லாம் மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கிறா. இதுல இருந்து நமக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியுதுங்க. அவ அந்த பை வேக்கெட்ன்ற சாத்தான கூப்பிட்டு அவங்க அம்மாவை கொல்றதுக்காக ஏவி விட போறா. அந்த சடங்கு முடிச்சிட்டு அவ அந்த காட்டுல இருந்து போகும்போது நமக்கு நல்லா தெரியுது ஏதோ ஒரு விஷயம் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு. இப்போ வீட்டுக்கு வந்த லியா அவங்க அம்மாக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தன்னோட காயத்தை கழுவிக்கிறா. ஆனா அவ டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் அவ கையில இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குதுங்க. இத பார்த்தா லியாவோட அம்மா பதட்டமாயி அவளை பாத்ரூம் கூட்டிட்டு போய் அந்த அடியை கிளீன் பண்ணிட்டு, உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் எதுவும் சொல்லல, தயவு செஞ்சு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்யாத, எனக்கு வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு லியா கிட்ட சொல்றாங்க. அவங்க அழுதுகிட்டே லியா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆனா இப்போ லியாவோட மனசுக்குள்ள அவ பண்ண காரியத்தால என்ன நடக்க போகுதுன்றது அவளுக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில லியா வேகமா முழிச்சுக்கிட்டு மாடியில இருந்து இறங்கி ஹாலுக்கு போய் பார்க்கும்போது அவங்களோட வீட்டு மெயின் டோர் ஓபன்ல இருக்கு. பத்தாவதுக்கு வீட்டுக்குள்ள யாரும் நடந்து வந்த மாதிரி கொஞ்சம் மண்ணும் காஞ்ச இலைகளும் இருக்கு. எங்க அவங்க அம்மா இதை பாத்திர போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ள லியா அதை கிளீன் பண்ணிடுறா. அதை செஞ்சுட்டு அவ அவங்க அம்மாவை போய் பார்க்கும்போது அவங்க அம்மா நல்லா அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு மத்தியானம் லியாவும் அவங்க அம்மாவும் ஒரு ஆன்டிக் ஸ்டோருக்கு போறாங்க. அந்த ஸ்டோர்ல அவங்க பொருள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது லியாவோட அம்மா அந்த ஸ்டோர் ஓனர் கிட்ட, உங்ககிட்ட ஏதாவது பார்ட் டைம் ஜாப் இருக்குமா, நான் வந்து ஒர்க் பண்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் லியா அந்த ஸ்டோரை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வார்னிங் கொடுக்கற மாதிரி ஒரு கார்டுல, நீங்க ஆசைப்பட்டு கேட்கறத ஜாக்கிரதையா கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் அந்த கார்டுல இருக்கு. இப்போ லியாக்கு மனசுக்குள்ள அவ பண்ணது தப்புன்றது நல்லா புரியுது. ஏன்னா அவளுக்கு அவங்க அம்மாவை விட்டா வேற யாரும் கிடையாது. ஒரு கோவத்துலதான் அந்த பொண்ணு அந்த காரியத்தை பண்ணிருக்கா. 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அவங்க கார் கிட்டத்தட்ட ஒரு கார் மேல மோதுறதுக்காக போயிடுச்சுங்க. இந்த சம்பவத்தினால லியாக்கு ஒருவேளை அவ பண்ண அந்த காரியம் கொஞ்சம் கொஞ்சமா எஃபெக்ட் எடுக்க ஆரம்பிக்குதா அப்படின்ற சந்தேகம் வருது. அதே ராத்திரி லியாவோட அம்மா அவகிட்ட, கார்ல நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. நீ பிறந்தப்ப உங்க அப்பா விடாம 12 மணி நேரம் காரை ஓட்டிட்டு போனாரு. அவரு நான் உன்னை பெத்ததுக்காக எனக்கு தினசரி தேங்க்ஸ் சொல்லுவாரு. அவரோட வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு நல்ல விஷயம் நீ பிறந்ததுதான் அப்படின்றத அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது லியாக்கு மனசு ஆறுதலாகி அவனும் ரொம்ப நாள் கழிச்சு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு ராத்திரி லியா ரூமுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மாடியில யாரோ நடக்கிற மாதிரி அவளுக்கு சத்தம் கேட்டு அவ முழிச்சு பாக்குறா. இத கேட்டுட்டு பயந்து போன லியாவும் ஓடி போய் அவங்க அம்மாவை எழுப்பி, வீட்டுக்குள்ள நம்மள தவிர யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அவங்க அம்மாவும் முழிச்சு, நீ சொல்ற மாதிரி யாரும் நடக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா எனக்கு நல்லா தெரியும் யாரோ நடந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றா. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ரூம்ல இருக்கிற பரண மேல போய் தேடி பாக்குறாங்க. ஆனா லியா சொன்ன மாதிரி அங்க யாருமே இல்ல. இப்போ லியா தான் பண்ண காரியத்தை நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட ரூமுக்கு ஜன்னல் வெளியே ஏதோ ஒரு அமானுஷமான நிழல் அவளையே பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த நிழல் ரூமுக்குள்ள வந்து தூங்கிட்டு இருக்கிற லியா பக்கத்துல நடந்து வருது. காலையில காட்டும் போது லியா அந்த காட்டுக்குள்ள அந்த ரிச்சுவல் பண்ண இடத்துல வந்து படுத்துட்டு இருக்காங்க. அவ எப்படி அங்க வந்தானே அவளுக்கே தெரியல. எழுந்து பார்க்கும்போது அவ உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு. அவ கையில இருந்த காயத்துல இருந்து மறுபடியும் ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. அலறி போன லியா பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் கிளீன் பண்றா. ஸ்கூல்ல லியா இதை
எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லும்போது அவங்க அதை கேட்டு ஷாக் ஆகி சொந்த அம்மாவையே கொலை பண்றதுக்கு சாத்தானை ஏவி விட்டுருக்க, நீ ஒரு பெரிய சைக்கோ அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. நீ பண்ண காரியத்தாலதான் உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி ராபம் சொல்றான். இதை கேட்டு லியா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி அங்க இருந்து கிளம்பும் போது ஜானிஸ் லியா கிட்ட இன்னைக்கு ராத்திரி நான் உன் வீட்டுல வந்து ஸ்டே பண்றேன், என்னதான் நடக்குது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றா. அன்னைக்கு சாயங்காலம் ஜானிஸ் லியாவோட வீட்டுக்கு வந்ததை பார்த்து அவங்க அம்மா அவளை வெல்கம் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்னைக்கு ராத்திரி லியா தன்னோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஜானிஸ் ஹால்ல இருக்கிற சோஃபால படுத்து தூங்குறதுக்காக போறா. நடுவு ராத்திரி ஜானிஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் அவளை நோக்கி நடந்து போகுது. கரெக்டா அவளும் கண்ணை முழிச்சு பாக்குறா. அடுத்த நாள் காலையில லியாவோட அம்மா வந்து லியாவை எழுப்பி ஜானிஸ் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலா, அவ வீட்லயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜானிஸை தேடிட்டு இருக்கும்போது அவங்க சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி ஜானிஸ் லியாவோட அம்மாவோட கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ எதையோ பார்த்து பதறி போய் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கிட்டு பயந்துட்டு இருக்காங்க. லியாவும் அவகிட்ட என்ன நடந்துச்சு சொல்லு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கான்னு கேக்குறா. அதுக்கு அவ என்ன தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறா. சரி எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசலாம்னு சொல்லிட்டு லியாவும் அவளை கூப்பிடும் போது அவ பயங்கர கோவத்தோட என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட போறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கத்துறா. அன்னைக்கு ஸ்கூல்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது லியாக்கு ஜானிஸ் கிளாஸுக்கு வராதனால என்ன நடந்திருக்கும் சொல்லிட்டு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதனால அவ ஜானிஸுக்கு நிறைய டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சு பாக்குறா. ஆனா அந்த பொண்ணு அந்த மெசேஜ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ற மாதிரியே தெரியல. இந்த விஷயத்த லியாவும் அவங்க அம்மா கிட்ட சொன்ன உடனே அவங்க அம்மாவும் ஜானிஸோட அம்மாவுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க. அதுக்கு ஜானிஸோட அம்மா என்ன ஆச்சுன்னே தெரியல, இந்த பொண்ணு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு உட்காந்துட்டு இருக்கா, வெளியே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த காலை முடிச்சுட்டு லியாவோட அம்மா லியா கிட்ட நாளைக்கு வேலை கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும், அதனால நான் உன்னை பிக்கப் பண்றதுக்கு ஸ்கூலுக்கு வர முடியாது, நீ வேணா பஸ்ஸை பிடிச்சி வந்துருன்னு சொன்ன உடனே லியாவும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறா. வீட்டுக்கு வந்த லியா அந்த புக்கை எழுதின ஆத்தருக்கு ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு ஒரு மெயில் அனுப்புறா. அவளோட மெயிலுக்கு உடனே அவரு ரெஸ்பான்ஸ் அனுப்புறாரு. அடுத்த நாள் ஒரு போன் கால்கான அப்பாயின்மெண்ட் அவர் கொடுக்கறாரு. அவர் சொன்ன மாதிரி அடுத்த நாள் அவளுக்கு போன் பண்ணி அவரு நீ கான்டாக்ட் பண்ண அந்த சாத்தான் பைவாக்கெட் உன்ன ஒரு பிரிட்ஜா பயன்படுத்தி அது இந்த உலகத்துல என்டர் ஆக ட்ரை பண்ணுது, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உங்க அம்மாவோட கதையை முடிச்சிட்டு அது கண்டிப்பா உன்கிட்டயும் வரும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீ அந்த பைவாக்கெட்டை அதோட உலகத்துக்கு திருப்பி அனுப்பணும்னா நீ பண்ண அதே ரிச்சுவலை ரிவர்ஸ்ல பண்ணணும். ஆனா இந்த முறை மன்னிப்பு கேட்டு நீ அதை செய்யணும். ஆனா அதை நீ செய்யறது அவ்வளவு ஈஸியா இருக்காது. ஏன்னா அந்த சாத்தான் யார் மாதிரி வேணா உருமாறி உன்ன அந்த சடங்கை செய்யறதை விட்டு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால நீ அதை ஜாக்கிரதையா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த போன் காலை முடிச்சிட்டு லியா மறுபடியும் அந்த ரிச்சுவலை ரிவர்ஸ்ல பண்றதுக்காக அந்த காட்டுக்கு வரா. அந்த நேரத்துல அவளை யாரோ ஃபாலோ பண்ணி வரா மாதிரி அவளுக்கு உணருது. இருந்தாலும் திரும்பி பாக்குறதுக்கு அவளுக்கு தைரியம் இல்ல. இதனால அவளும் பயந்து போய் வேகமா வீட்டுக்குள்ள வந்து அவங்க அம்மாவோட ஹேர் பிரஷ்ல அவங்க முடிய தேடுறா. ஆனா அதுல முடியே இல்ல. அதிர்ஷ்டவசமா அவளுக்கு அந்த சிங்க்ல அவங்க அம்மாவோட முடி சிலது கிடைக்குது. உடனே அவ மத்த பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போகும்போது அவங்க அம்மா அந்த காட்டுக்கு பக்கத்துல கார்ல நிறுத்திட்டு லியாவோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப லியா அவ அம்மா கண்ணுல படாம அவ அந்த காட்டுக்குள்ள அவ அந்த ரிச்சுவல் செஞ்சு அந்த இடத்துக்கே போறா. முன்னாடி செஞ்ச மாதிரியே ஒரு கல்ல வச்சு அந்த மரத்தை 3 தடவை அடிக்கிறா. அதுக்கப்புறம் அவ அந்த மரத்தை சுத்தி ஒரு ரெட் கலர் நூலை கட்டலாம்னு நினைக்கும் போது கொஞ்ச தூரத்துல ஏதோ ஒரு பாடி கிடக்குற மாதிரி அவளுக்கு தெரியுது. அவளும் நடந்து போய் அந்த பாடியை பார்க்கும்போது அந்த பாடி வேற யாரும் இல்லைங்க, லியாவோட அம்மா தான். அதே நேரத்துல அவங்க அம்மாவோட குரல் இன்னும் லியாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் அவளுக்கு கேக்குது. அவ அந்த குரல் கண்டிப்பா அந்த பைவாக்கெட்டோட குரல் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயத்துல 911 கால் பண்ணி அவங்க அம்மா இறந்த நிலையில அந்த காட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறா. ஆனா அந்த 911 ஆபரேட்டர் லியா கிட்ட யாரோ உன்னோட பேரை பேக்ரவுண்ட்ல கூப்பிடுற மாதிரி எங்களுக்கு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லும்போது லியாக்கு அந்த சிச்சுவேஷனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது தெரியாதனால அந்த போனை கட் பண்ணிடுறா. அவ உடனே அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆரனுக்கும் போன் பண்ணி அவனை உதவிக்காக கூப்பிடுறா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த பொண்ணும் கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு பதட்டத்துல அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா ஏற்கனவே இறந்ததுனால அந்த சடங்கை செய்யறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அவன் நினைக்கிறா. அதே நேரத்துல அவங்க அம்மாவோட பாடியை நம்ம காட்டும் போது அவங்க மெதுவா கண்ணை திறக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல லியாவோட போனுக்கு ஆரன் கிட்ட இருந்து நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன்னு சொல்லி மெசேஜ் வருது. இதனால அவளும் அவளோட வீட்டுக்கு வெளியே போய் பாக்குறா. ஆனா அவன் சொன்ன மாதிரி அவன் அங்க இல்ல. அந்த நேரத்துல அவங்க அம்மா வெளியே வந்து லியா கிட்ட ஒரு மாதிரி வினோதமான குரல்ல லியா வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. லியா அவங்க அம்மா பைவாக்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறா. ஆனாலும் அவங்க சொல்ற மாதிரி அவளும் வீட்டுக்குள்ள போறா. உள்ள வந்த லியா கிட்ட அவங்க அம்மா எங்க போயிருந்த, கையில ஏன் கத்திய வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் காட்டுக்குள்ள இருந்தேன், இது என்னோட பாதுகாப்புக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. வீட்டுக்குள்ள வந்த லியா அவளோட ரூமுக்குள்ள போய் அவ கதவை சாத்திக்கிட்டு ஒரு சேரை வச்சு லாக் பண்ணிடுறா. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அவங்க அம்மா அந்த கதவை போட்டு வெளியே டமால் டமால் நடிக்கிறாங்க. மரியாதையா டோர் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கடைசியா பைவாக்கெட் தன்னோட ஒரிஜினல் உருவத்துல வந்து அந்த கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வருதுங்க. இத பார்த்த லியாவும் ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. வீட்டுல இருந்து எப்படியோ தப்பிச்ச லியா வெளியே ஒரு மரத்து பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஆனா அந்த பைவாக்கெட் லியாவை பார்த்துட்டு அவளை விடாம துரத்திக்கிட்டு வருது. மறுபடியும் வீட்டுக்குள்ள ஓடி போன லியா அவளோட வீட்டு பரணையில போய் ஒளிஞ்சுக்கிட்டு யாராவது உதவிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றா. ஆனா திடீர்னு
அவங்க அம்மா அந்த பரணையில வந்து லியாவை அங்க பாத்துட்டு அவ கையில ஒரு கத்தியை வச்சிட்டு இருக்கிறத பார்த்து பயப்படுறாங்க. அவளை அவங்க பேசி காம் பண்ணிட்டு அவ கையில இருந்து அந்த கத்தியை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் லியாவை அவங்க ஹால்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, நீ காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த, ஏன் கையில கத்தி எல்லாம் வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. லியா இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கா. அவ இன்னமும் அவங்க அம்மாவை பைவாக்கெட் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்பிட்டு இருக்கா. அன்னைக்கு ராத்திரி லியா அவங்க அம்மா உருவத்துல இருக்கிற அந்த பைவாக்கெட்டை முடிச்சு கட்டலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த வீட்டுல இருந்து நைஸா வெளியே போய் அவங்க அம்மாவோட கார்ல இருந்த பெட்ரோல ஒரு பக்கெட்ல புடிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவ அவங்க அம்மா ரூமுக்குள்ள வரும்போது அவங்க அம்மா தூக்கத்துல இருந்து முழிச்சு பாக்குறாங்க. அவங்க லியாவை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவ எதுவுமே பேசாம இதை செய்யறாங்க. எடுத்துட்டு வந்த பெட்ரோல அவங்க அம்மா மேல ஊத்தி கொளுத்தி விட்டுறா. அவங்க அம்மாவும் எரிஞ்சுக்கிட்டே உயிருக்காக போராடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுக்கு வர ஆரன் அந்த வீடு தீப்பத்தி எரியறத வெளியே இருந்து பாக்குறான். லியா அந்த வீட்டுக்கு வெளியே மயக்க நிலையில இருக்கிறத பார்த்துட்டு அவனும் அவளுக்கு உதவி செய்யறான். அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன் காட்டும் போது லியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. அவ அந்த 911 கால் பண்ண அந்த ரெக்கார்டிங்க கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஒரு போலீஸ்காரர் லியா கிட்ட, நீ அந்த கால்ல சொன்ன மாதிரி உங்க அம்மாவோட உடம்ப நாங்க அந்த காட்டுக்குள்ள எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியல, ஆனா அவங்களோட உடம்ப நாங்க அந்த எரிஞ்சு போன வீட்டுக்குள்ளதான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லும் போது லியாக்கு பைவாக்கெட்டோட சூழ்ச்சியில தான் சிக்கி தன்னோட சொந்த அம்மாவையே கொன்னுட்டோன்றது புரிய வருது. அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா கிளைமேக்ஸை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததுங்க. இந்த மாதிரி டிஃபரெண்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லிடுங்க. எனக்கு ஹாரர் மூவிஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களுக்கு கூட விளையாட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை மட்டும் கொண்டு வர நானும் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.